ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, நம்மளுடைய டைனிங் ஹால் ஷோகேஸ் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். சில விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது வீட்டில் இந்த மாதிரி வுட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. ஓகே, நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்மளுடைய ஷோகேஸ் இந்த மாதிரி தான் இந்த இடத்துல இருக்கும். இது வந்து டைனிங் ஹாலில் வந்து இருக்குது. ஃபுல் டைனிங் ஹாலும் நான் வந்து இன்னுமே வந்து இந்த சைடு என்ன க்ளீனிங் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. அதனால் அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா செய்கிறதுக்கு முன்னாடி வேணாலும் நான் வந்து வீடியோவாக கொடுக்குறேன். சரியா? ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு விஷயம் நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும். என்ன அப்படின்னா, நேற்று இன்றைக்கெலாம் நான் லைவ் வரல இல்லையா? இது எதுக்காக நான் வரலைன்னா, இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக லைவ் வந்துட்டு இருந்தேன். நானுமே ரொம்ப பிஸியாக என்னை வச்சுக்கிட்ட மாதிரி இருந்தது. உங்கள் கூடவும் நேரடியாக அப்படியே வந்து நம்ம பேசிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் என்ன அப்படின்னா, இந்த லாஸ்ட்டு நாள் நான் லைவ் போடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேட் கமெண்ட்ஸு, அப்புறம் வந்து நீங்கள் அழகாக இருக்கீங்க, மச்சான் அழகாக இருக்குது, இதுவான்ட்டு என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து எனக்கும் ஒரு மாதிரி பிடிக்கல. ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேட் கமெண்ட்ஸும் வருது. அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சேனல்லாம் நம்ம ரன் பண்ணவே முடியாது. அது என்ன சொல்கிறது, பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னாவே பாதுகாப்பு இல்லாத இந்த காலத்தில் நம்ம ஒரு சோசியல் மீடியாவில் உட்காந்து பேசுகிறப்போ நல்லவங்களும் இருப்பாங்க, இதில் கெட்டவங்களும் இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் மீறி தான் நம்ம வந்து சாதிக்கணுமே தவிர நம்ம எல்லாத்துக்கும் உடஞ்சி போயோ இல்லை சோர்ந்து போயிடவோ கூடாது. நான் அப்படி தான் எல்லாருக்குமே சொல்லி கொடுப்பேன். நல்லா போல்டாக இருக்கணும்னு சொல்லுவேன். எதை எல்லோரும் ஒரு பேட் கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா அதை வந்து பிளாக் பண்ணிடுங்க, அதெல்லாம் நினச்சி ஒரி பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் வந்து என்னோடய சகோதரிகள் எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம். ஆனால் என்னாச்சு அப்படின்னா, அன்னைக்கு போட்ட லைவு என்னோடய பசங்க பார்த்துருப்பாங்க போல். ஏன்னா நான் வந்து அவனை லைவ் பேசிகிட்டு இருக்கும்போது கால் ஒன்று வந்தது இல்லையா? ஹஸ்பண்ட் கால் பண்ணியிருந்தா, அப்படி பையனும் கால் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, பார்த்துட்டு அம்மா அந்த லைவ் போடுறது மட்டும் வேண்டாம்மா, அதை நிறுத்திடுங்கம்மா, வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்டா அப்படின்னு கேட்குறப்போ சில விஷயங்கள் சொன்னாங்க. அம்மா, உங்களுடைய சேனல் வந்து ஓரளவுக்கு நல்லா க்ரோத்திங் ஆகிடுச்சு, நல்ல நேம் வாங்கிருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் லைவில் உட்காந்து நீங்கள் பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பேட் கமெண்ட்ஸை நீங்கள் இப்போ லைனாக படிச்சுட்டு வருவீங்க. உங்களை மீறி ஏதாவது ஒன்று படிச்சிங்கன்னா அது வந்து அது சோசியல் மீடியாவுக்குள்ளே போயிடுமா. அதனால் அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் வந்து நேரடியாக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 vlog கூட கொடுங்க. நீங்கள் எப்போதும் போல் பூஜை வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லி பசங்களும் சொன்னாங்களா. சரி, ஓகே, எனக்கும் அது வந்து ஒரு மாதிரி பெட்டராக தோணுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, சரி, அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அதை செய்யக்கூடாது இல்லையா? அதனால் சரி, ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அதனால தான் நான் வந்து லைவ் வரலை. காரணம் அதுதான், மற்றபடி வந்து ஒன்றும் கிடையாது. ரீசன் வந்து அதுதான். என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு நேம் வந்து சோசியல் மீடியாக்குள்ளே இருக்குமா, அது வந்து கெட்டு போக வேண்டாமா, அதனால் வேண்டாம்மா, நீங்கள் லைவெல்லாம் போட வேண்டாம், நீங்கள் எப்போதும் போல் பூஜை செய்யுங்க, எப்போதும் போல் vlog வீடியோ கொடுங்க. நான் உங்களை வந்து லாங் வீடியோ தானே எதிர்பார்க்குறாங்க, அதனால் நல்ல ஒரு லாங் vlog வீடியோவாக நீங்கள் எப்படியெல்லாம் வீட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து vlog-ஆகவே கொடுங்கம்மா அப்படின்ட்டாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லி நானும் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுதான் ரீசனை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. என்ன பண்ண, சில விஷயங்கள் சில மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது அதையும் நம்ம ஏற்றிக்கிட்டு தானே போகணும் இல்லையா? அதனால தான் லைவ் வரல. அந்த ரீசனையும் நான் வந்து சொல்லிடுறேன். அதே போல் உங்களுக்கு டெய்லி நான் வந்து vlog வீடியோ கொடுத்துருவேன், அல்லது லாங் வீடியோ எது வேணாலும் நம்மளுடைய சேனலில் ஒரு பெண்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நம்ம சேனலில் வரும். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். உங்களை எல்லாரையும் நான் நேரடியாக பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணி லைவில் பேசி சிரித்து அந்த நல்ல ஒரு ஜாலியாக இருந்த அந்த தருணங்கள் எல்லாம் நான் வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஐ ஆம் வெரி வெரி சாரி. ஏன்னா அன்னைக்கு தான் நான் வந்து சொல்லிட்டு உட்கார்ந்தேன். எனக்கே வந்து என்னை நானே வந்து ரொம்ப ஒரு மாதிரி மோட்டிவேட் பண்ணிக்கிறேன். இன்னொன்று வந்து ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருக்குது. அடுத்தடுத்து டைம் போட்டு நான் வந்து கரெக்டாக வேலை செய்கிறது, லைவில் வந்து கரெக்டாக உட்கார்றது, அடுத்து வீடியோ கொடுக்குறது, அடுத்து ஷார்ட்ஸு கொடுக்குறது, வீட்டு வேலைகள், இப்படி எல்லாமே டைம் போட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸு, சரி ஓகே, எல்லாமே வந்து கடந்து போய் தானே ஆகணும் இல்லையா? எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த நகர்வை நோக்கி போயிட்டே இருக்கலாம். சரியா? நம்ம எதாக இருந்தாலும் நம்மளுடைய உறவுகள் என்றைக்குமே வந்து நம்மளை விட்டு போக மாட்டாங்க. நம்மளை பிடிச்சவங்க நம்மளை விட்டு
எக்காரணம் கொண்டும் எவ்வளவு தான் வந்து வீடியோஸ் யூடியூப்பில் பார்த்தாலும் நம்மளுடைய சேனல் பிடிச்சவங்க கண்டிப்பாக நம்மளை பார்ப்பாங்க, லைக் பண்ணுவாங்க, நம்மளை விரும்புவாங்க இல்லையா? அந்த அன்பு கடைசி வரைக்கும் நம்மளுக்கு இருந்தால் போதும். அதனால் டெய்லி நான் vlog கொடுக்குறேன். அதிலே உங்களுடைய கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். உங்களுடைய கேள்விகள் பதில்கள் எதாக இருந்தாலும் எனக்கு சொல்லிகிட்டே இருங்க. நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். இன்னொன்று, உங்களுடைய கமெண்ட்ஸை படித்து கூட நான் வந்து வீடியோவாக கூட அதுக்கான ரிப்ளையும் கூட நான் வந்து படித்து கொடுக்குறேன். அப்படி வீடியோவாக கூட நான் வந்து கொடுக்குறேன். ஏன்னா வந்து அது நல்ல விஷயம் தானே, வீடியோவாக தானே கொடுக்குறேன். அதனால் நான் வந்து அப்படியே வந்து ஏதாவது நான் வந்து விலாகில் சொல்ல முடியாத விஷயங்கள் இல்லை நீங்கள் ஏதாவது கேட்குறீங்க அப்படின்னா, ஒரு டைம் அப்படி தான் கமெண்ட்ஸ் படித்து நான் வீடியோ கொடுத்துட்ருந்தேன். ஏன்னா எல்லோரையும் நான் வந்து நேரடியாக நம்ம வந்து சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்து, ஏன்னா டைப் பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் டைப் பண்ணி நம்ம விரிவாக பேச முடியாது. அதுக்காக ஒரு வீடியோவாக கொடுத்துட்டோம்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக போயிடுமே அப்படிங்கிறக்காக தான் கொடுத்தேன். ஒருவேளை அப்படி கொடுக்கலாம்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே போக ஆரம்பிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஏற்கனவே ஷோகேஸ் வந்து க்ளீன் தான் பண்ணியிருந்தோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் இந்த கண்ணாடி ரேக்கெல்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணலை. இந்த கீழே உள்ள ரேக்கு, என்னோடய ட்ரா ஒன்று இருக்கும், ஹஸ்பண்டுடைய ட்ரா ஒன்று இருக்கும். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய திங்ஸ் எல்லாம் அதில் வச்சுக்குவார். நான் வந்து என்னோடய டைரி, கோலம் நோட்டு, அப்புறம் இந்த கேஸ் புக்கு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பால் கணக்கு நோட்டு, இதெல்லாம் என்னோடய ரேக்கில் வச்சுக்குவேன். அன்னாடு செலவு பண்ணுறது, இதை எழுதுறது, வைக்கிறது, கணக்கு போடுறது, இதெல்லாமே நான் வச்சுக்குவேன் தனியாக. அதெல்லாம் வந்து அன்றைக்கே வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் மதிய நேரத்தில் வந்து க்ளீன் பண்ணேன். அப்படியே இளையராஜா பாட்டை கேட்டுட்டு அப்படியே மைல்டாக மழையும் பேஞ்சிட்டு இருந்தது அந்த டயத்தில். அது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு மைண்டு சூப்பராக இருந்ததா, பாட்டை கேட்டுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சரி இதெல்லாமே இன்னைக்கு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சு இன்றைக்கி இந்த வேலைகள்லாம் முடிச்சிடலான்னு இன்றைக்கி க்ளீன் பண்ணேன். என்ன தான் நம்ம கண்ணாடி டேபிளுக்குள்ளே அடைச்சி வச்சாலுமே அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கரப்பாம்பூச்சிங்கிறது இருக்க தான் செய்யுது. உண்மையாலுமே வந்து உட்டோருக்கு பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த கரப்பாம்பூச்சி உள்ளே போயிடுச்சு அப்படின்னாவே இதுக்குள்ளே வந்து பூச்சிகள் அவ்வளவா இல்லை. ஒரே ஒரு பூச்சி மட்டும் இருந்தது, குட்டியாக ஒரு பூச்சி மட்டும் இருந்தது. எனக்கு அதை பார்க்கவே கஷ்டமாக தான் இருந்தது. அடாடா கரப்பாம்பூச்சி உள்ளே வந்துருச்சா, இத்தனை நாள் நம்ம கண்ணில் தட்டுப்படலையே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி ஓகே அப்படின்ட்டு அதை அப்படியே அடிச்சிட்டேன். ஏன்னா மறுபடியும் ஏதாவது ஒரு உட்டுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அதை அப்படியே பெருசாகி குட்டி போட ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு அதை அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து அந்த பாஞ்ச் போட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். சின்ன சின்ன தூசி ஒட்டடை இருந்தாலும் அந்த கார்னரில் குட்டி குட்டியாக வந்து அந்த ஒட்டடைகள்லாம் இருக்கும், அதெல்லாமே வந்து க்ளீன் பண்ணி நீட்டாக தொடச்சி விட்டுட்டு அப்படியே கையோடு பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வந்து அப்படியே ஒரு கிளாத் வச்சுமே வந்து ட்ரை கிளாத் வச்சு நீட்டாக தொடச்சிட்டு எல்லா ஜூஸ் டம்ளரு, அந்த கப்பு, ஜாசர் இதெல்லாமே நீட்டாக எடுத்து அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் உள்ள ரேக்கையுமே க்ளீன் பண்ணேன். இப்போ வந்து இது உட்டோருக்கு பார்த்திங்கன்னா இடம் வந்து நம்மளுடைய டைனிங் டேபிளோட அளவு பார்த்திங்கன்னா அந்த ஹாலோட அளவு, அந்த டைனிங் டேபிளோட ரூமோட அளவு பார்த்திங்கன்னா 10க்கு 10 ரூம்பு தான். இந்த சைடு தான் வந்து கிச்சனுக்கு போகிற வழியில் தான் செஞ்சோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வீடு கட்டி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் கழித்து தான் வந்து இப்போ இந்த வுட் ஒர்க் செஞ்செல்லாம் இப்போ ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 5-6 வருஷம் இருக்கும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா வுட் ஒர்க்கெல்லாம் செய்யவே இல்லை, அப்படியே தான் விட்டுருந்தோம். இப்போ தான் அதெல்லாமே செஞ்சது, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தான் செஞ்சது. அதனால பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்குள்ளே தகுந்த மாதிரி, ஏன்னா 10க்கு 10ங்கிறப்போ நம்மளுடைய டைனிங் டேபிளும் பெருசு பார்த்துருப்பீங்க, கண்ணாடி டேபிள் போட்டிருப்போம்ல. ஏன்னா அந்த இடத்துக்குள்ளே நம்ம என்ன வுட் ஒர்க் பண்ண முடியுமோ, இப்போது இது மாதிரி டம்ளர், இந்த ஜாசர் இதெல்லாம் நீட்டாக வந்து அடுக்கி வச்சுக்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ளே என்ன வேலைகள் செய்ய முடியுமோ அதை மட்டும் வந்து அந்த அந்த டிசைனை மட்டும் பார்த்து தேடி கண்டுபிடிச்சி தான் வந்து இந்த மாதிரி வுட் ஒர்க் பண்ணேன். இன்னொன்று இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருப்பேன், அதெல்லாம் வந்து என்னோடய ஐடியாவில் தான் பண்ணது. என்ன அப்படின்னா இந்த கார்னர் நம்ம வந்து நான் இப்போ காட்டுவேன் பாருங்கள், கீழே அரேஞ்ச் பண்ணையில் காட்டுவேன். அந்த கார்னர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கொயராக பண்ணோம் அப்படின்னா அந்த கார்னர் வந்து நம்மளுக்கு கிச்சனுக்குள்ளே போகையில் முட்டும். அப்படிங்கிறக்காக என்ன பண்ணேன் அப்படின்னா அப்படியே வந்து ஒரு ஆஃப் கட்டிங் பண்ண சொல்லிவிட்டு, ஆஃப் கட்டிங்னால் கொஞ்சம் ஓவல் சைஸ் அப்படியே வளைச்சி உள்ளே வந்து வுட் ஒர்க்குள்ளே அப்படியே வந்து கொண்டு வர சொன்னேன். வளைச்சி உள்ளே கொண்டு வாங்க, அது வந்து நம்ம நடந்து போகலையோ அங்கேருந்து கிச்சனுக்குள்ளேருந்து வரையிலையோ அது வந்து நம்மளுடைய காலை வந்து இடிக்கவோ ஒரு மாதிரி அந்த கார்னர் குத்தவோ கூடாது. அப்படிங்கிறக்காக அந்த மாதிரி வளைச்சி செய்ய சொன்னேன் இந்த இடத்துல மட்டும்.
இந்த சைடு காட்டுவேன் பாருங்கள். அந்த டிசைன்ஸ் வந்து நல்லாயிருக்கும், டிசைனுமே நல்லாயிருக்கும் அது வளைச்சி செஞ்ச உடனே. இன்னொன்று இந்த இடத்துல வந்து நம்ம கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு வர்ற சாப்பாடு ஐட்டம்ஸ் இதெல்லாமே இதில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இந்த இடத்துல அப்படியே ஃப்ரீயாக வந்து இடம் விட்டு செஞ்சது. ஆனால் ஒரு நாள் கூட இதில் கொண்டாந்து வச்சு நம்ம சாப்பிட்டதே இல்லை. டைனிங் ஹால்லேயே உட்கார்றதில்ல, டைனிங் டேபிள்லேயே உட்காந்து நம்ம சாப்பிட்ட பழக்கமே இல்லை. சாப்பாட்டெல்லாம் எடுத்துக்கொண்டே ஹாலில் வச்சுக்கிட்டு டிவியை போட்டு டிவிக்கு முன்னாடி தான் உட்காந்து ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்டுக்கிறது தவிர டைனிங் டேபிள் வாங்கி சும்மா போட்டது தான். இப்போ அதில் தான் வந்து இந்த ஏர் ஃப்ரையர்லாம் வச்சுருக்கேன். ஏர் ஃப்ரையரு, நம்மளுடைய கெட்டில் இதெல்லாம் நீட்டாக அதில் தான் அடுக்கி வச்சுருக்கேன், டைனிங் டேபிளில் தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா அப்படி வளைச்சி கொண்டு போயிருப்பேன் அப்படின்னு. இப்போ கிச்சனுக்குள்ளே போகிற வழி பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்கொயராக இருக்காது, அப்படியே வந்து மோல்டிங் பண்ணி விட்டது மாதிரி வளைச்சி செய்ய சொல்லியிருப்பேன் பாருங்கள். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஐடியா. உங்களுக்கு அப்படி ஏதாவது நீங்கள் உங்கள் வீட்டில் வுட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி யோசித்து செஞ்சீங்க அப்படின்னா நம்மளுக்கு இடமும் சேவ் ஆகும், நம்மளுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொந்தரவு இல்லாமல் இருக்கும், வேலைகள் செய்கிறதுக்கும் தொந்தரவு இல்லாமல் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நடுவில் இருக்கு இல்லையா ரோஸ், இது வந்து ஸ்டிக்கர் கிடையாது, இது வந்து வுட்டு. இது வந்து குஜராத்திலேருந்து நாங்கள் வர வச்சு செஞ்ச வுட்டு. கிச்சனுக்கும் அதுதான் செஞ்சுருப்பேன், மாடர்ன் கிச்சனுக்கும் அதான் செஞ்சுருப்பேன். நம்மளுடைய பெட்ரூம்லேயும் அந்த ஒரு சீட் ஃபுல்லாக அப்படியே கம்ப்ளீட்டாக பெட்ரூமில் வந்து ஒட்டி விட்டுருப்பேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சீட் இருந்ததுனால அதை அப்படியே பெட்ரூமில் வந்து ஒட்ட சொல்லி சுற்றி வுட் ஒர்க் மாதிரி பண்ணியிருப்பேன். அது ஒரு நாள் பெட்ரூம் டூர் காட்டும்போது உங்களுக்கு நான் வந்து அதை நான் வீடியோவில் காட்டுறேன் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு. அதனால் ஃபுல்லாக நடுவில் அந்த இடத்துல என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிக்கிறப்ப சரி ஒரே ஒரு ரோஸை மட்டும் கரெக்டாக கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரோஸை மட்டும் கட் பண்ணி நடுவில் வந்து அந்த வுட்டருக்கு வந்து செஞ்சது. நல்லா இருக்கும் கலர். நம்மளுடைய மாடர்ன் கிச்சனே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ரோஸாக தான் இருக்கும், நல்லா ஒயிட் அண்ட் அந்த பிங்க்குக்கு பார்க்குறக்கே அழகாக இருக்கும். நம்மளுடைய கிச்சன் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கிச்சன் டூரெல்லாம் காட்டியிருப்பேன்ல பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த தலையாட்டி பொம்மை, இதையுமே ஒரு சிஸ்டர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, அக்கா தலையாட்டி பொம்மையை பார்த்து ரொம்ப நாளாச்சுக்கா அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்களா இப்படி தான் இருக்குது. இது என்ன ஆகுது அப்படின்னா தூசி படிஞ்ச உடனே என்ன பண்ணேன் ஒரு நாள் சரி அப்படியே கழுவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டேன். நான் சிலை தானே அப்படின்னு நினச்சிட்டு கழுவிட்டேன். அது கீழே பார்த்தீங்கன்னா களிமண், அது கழுவுனோட அப்படியே கரைஞ்சிருச்சு, மண்ணு ஃபுல்லாக கரைஞ்சி வந்துருச்சு. அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு அப்படியே தான் வச்சுருக்கேன். இனி அதில் லைட்டாக பெயிண்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா மண் கரைஞ்சி வெளியில் வராது. சரி கொஞ்சம் காயட்டும் அப்படிங்கிறக்காக அப்படியே வச்சுருக்கேன். அது காய்ஞ்சதுக்கப்புறம் வந்து நாளைக்கோ அல்லது நாளானைக்கோ கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி விட்டுறலாம். அடியில் பெயிண்ட் பண்ணால் மண் உதிராது, இன்னொன்று தண்ணி பட்டாலும் அது வந்து கரைஞ்சி போகாது. இப்போ அந்த தலையாட்டி பொம்மையே எப்போதுமே இந்த இடத்துல தான் இருக்கும், இந்த இடத்துல வச்சு அதுக்கு ஒரு மாலை ஒன்று அப்படியே சுற்றி போட்டு விட்டுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹூக்கு, இது என்னென்னா அந்த சார்ஜர் ஒயர். இங்கே வந்து நான் என்னோடய மொபைல் மட்டும் சார்ஜ் போட்டுக்குவேன். ஏன்னா கிச்சனில் நம்ம வேலை செய்கிறதுனால ஏதோ வந்து பெரும்பாலும் சார்ஜ் ஃபுல்லாக போடுறது என்னோடய மொபைல் மட்டும்தான் இங்கே போடுவேன், மற்றவங்கள்லாம் வேறு பக்கம் போட்டுக்குவாங்க. அதனால் சரி இது வந்து அந்த சார்ஜர் நம்ம கழட்டி விட்டோம் அப்படின்னா அது கீழே வரைக்கும் அந்த ஒயர் தொங்குறப்போ கொஞ்சம் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருந்ததா, சரி அதுக்கு ஒரு ஊக்கு போட்டு அப்படியே வந்து மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே மேலேயே இருந்துக்கும், தேவையான அப்போ மட்டும் நம்ம எடுத்து கீழே வச்சுக்கலான்னா அதில் ஒரு ஊக்கு ஒன்று மாட்டி அப்படியே வந்து அந்த ஒயரை அதில் ஃபிட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரி அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம மணி பிளான்ட் செடியும் வச்சு விட்டுறலாம் அப்படின்னு ஒரு கண்ணாடி ஜக் இருந்தது, அதை கழுவிட்டு தண்ணி பிடிச்சிட்டு கொஞ்சம் மணி பிளான்ட் வளர்ந்ததெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த வேர் எங்கெல்லாம் வேர் கணு இருக்குதோ அந்த இடத்த மட்டும் பார்த்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்படியே அந்த பாட்டிலுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். எப்படி தலையுதுன்னு பார்க்கலாம். என்னதான் நம்ம வந்து வெறுமனே அந்த இடத்த வச்சாலும் அந்த இடத்துல ஒரு செடி வச்சோம் அப்படின்னா அது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக தானே இருக்குது இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி டம்ளர் வச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சு, பென்சிலு, பேனா, ரப்பரு இதெல்லாமே போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து கோலம் போடுறதுக்காக கோல சேனலுக்கு வந்து அப்பப்போ நான் எடுப்பேன். இன்னொன்று கணக்கு வழக்கு எழுதுறா இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி கண்ணாடி டம்ளரில் போட்டு அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் க்ளீன் பண்ணி முடித்த உடனே இந்த இடத்துல வந்து ஒரு கோன் வந்து வச்சு விட்டேன். இது நல்லாயிருக்கும், இதுவுமே வந்து நிறைய பேர் கேட்டிங்க. இதெல்லாம் மீஷோவில் வாங்கினதா, 100 ரூபாயோ 120 ரூபாயோ அந்த மவுண்டன் மாதிரி இருக்கிறது, அந்த பிளாக் கலரில் இருக்கு இல்லையா, அது வந்து மவுண்டன் மாதிரி இருக்கும். அதில் இந்த கோனை நம்ம வைக்கும்போது அது என்னென்னா அப்படியே அருவி மாதிரி கொட்டும், அந்த ஸ்மெல்லு நல்லா இருக்கும். நம்ம சாம்பிராணி ஏற்றுறோம்ல அதே மாதிரி தான் அதுவுமே. அது பார்க்குறக்கும் நல்ல ஒரு வைப்ரேஷனாக இருக்கும். என்ன அப்படின்னா அப்படியே அருவியில் அப்படியே வந்து அந்த மவுண்டன்லேருந்து அப்படியே வந்து அருவி கொட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதை தான் நான் வந்து அடிக்கடி முதல்ல கிச்சனில் வச்சுருப்பேன், பார்த்துருப்பீங்க. பெரும்பாலும் இது கிச்சனில் தான் வைப்பேன் நான்.
இப்போ என்னென்னா இந்த இடத்துல ஒரு தட்டம் வச்சு சொம்பு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, பிளாக் கலரில். இங்கே வந்து மண்பானை வச்சுருப்பேன் அந்த கார்னரில். தண்ணி குடித்தாங்க அப்படின்னா அதை குடிச்சு முடிச்சுட்டு இங்கே தட்டத்தை வச்சு அதில் அந்த சொம்பு எடுத்து அதில் வைக்கணும். வச்சுட்டு அந்த தட்டு இருக்குது இல்லையா, ஒரு குட்டி தட்டு வச்சுருப்பேன், செம்பு மூடி வச்சிடணும். இதுதான் ரூல்ஸ் இங்கே. அதனாலே பார்த்தீங்கன்னா அங்கங்கே மேலே வைக்காமல் இந்த இடத்துல வச்சுட்டிங்க அப்படின்னா எடுத்து நான் மற்றவங்க எடுத்து குடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குங்கிறக்காக அப்படி வச்சிடுறது. அதுக்கப்புறம் அப்படியே வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்ததா, சரி அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுறலாம். க்ளீன் பண்ணி விட்டுட்டு அடுத்து நான் வந்து எல்லா பக்கமும் மாப் போட்டு க்ளீன் பண்ணணும். வீட்டை இன்றைக்கி தான் மாப் போட போகிறேன். அடுத்த வேலைகள் அதுதான் செய்ய போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் எனக்கு க்ளீனிங் ஒர்க் இன்றைக்கி முடிஞ்சுது. எனக்கு கீழே உள்ள ரேக்கெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே க்ளீன் பண்ணிவிட்டேன். அதனால் அதெல்லாம் க்ளீன் பண்ணி. இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.